வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சிவா மிஸ்ட்ரி. ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையின் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் ஈபி நகர் வலம்புரி ஸ்ரீ ராஜ கணபதியை வணங்கி இன்று மார்கழி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் நடைபெறுகிறது. மார்கழி மாதம் சைவர்கள் மார்கழியை தேவர்களின் மாதம் என்று போற்றி பெருமை கொள்வார்கள். வைணவர்களுக்கோ மார்கழி வீடுடைய, அதாவது பெருமைக்குரிய மாதமாகும். கண்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன மாதம் அல்லவா? திருப்பாவையும் திருவெம்பாவையும் தோன்றிய தெய்வீக மாதமும் இதுதான். ஆண்டவனை தொழுவதற்கென்றே உருவான மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் எந்த மங்கள காரியங்களும் எதுவும் செய்வதில்லை. பனி பொழியும் விடியற்காலையில் சிவன் கோவில்களில் திருவெம்பாவையும் திருமால் ஆலயங்களில் திருப்பாவையும் ஒலிக்கும் அற்புதமான மாதம் இது. வாசல் தோறும் அழகிய கோலங்களும் வீதிதோறும் பக்தி பாடல்களும் பஜனைகளும் ஒலிக்கும் உன்னத மாதம் இது. சாணத்தில் பூசணி பூவை செருகி வைத்து வழிபாடாகவும் வைத்திய முறையாகவும் தமிழர்கள் வாழும் சிறப்பான மாதம் இது. சூரிய உதயத்திற்கு முன்பாக வரும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான காலம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது. இந்த நேரத்தில் வீசும் காற்று உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது என்பதாலேயே அந்த வேளையில் எழுந்து கோலமிட்டு நீராடி கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். மரணத்தை வெல்லும் மார்கழி என்று போற்றுகிறது. ஆம், இந்த மாதத்தில்தான் மார்க்கண்டேயர் சிவபெருமானை வணங்கி மரணத்திலிருந்து தப்பி நித்திய வாழ்வை பெற்றார். அரங்கனை ஆண்டாள் விரதமிருந்து புண்ணிய காலம் இது. அனுமன் பிறந்த மாதமும் இதுதான். சொர்க்க வாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வரும் மாதமும் மார்கழிதான். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆடவல்லான் சிவபெருமானின் திருவாதிரை திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. பாவை நோன்பும் திருவெம்பாவை நோன்பும் நோக்கப்படும் காலமும் மார்கழியில்தான். வெற்றியின் அதிபதி என்று போற்றப்படும் சூரிய பகவான் யோக நிலையில் இருக்கும் காலம் என்பதாலும் அந்த காலத்தில் உயிர்கொலை கூடாது என்பதாலும் அந்த கால மன்னர்கள் மார்கழியில் போர் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு தகவல் உள்ளது. மார்கழியின் அதிகாலையும் அந்தி பொழுதும் இறைவனுக்காகவே ஒதுக்க வேண்டும். இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜைகளும் விரதங்களும் கோடி மடங்கு பலனை தரும் என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள். பார்க்கடல் கடையப்பட்டதும் ஆழகால விஷம் வந்ததும் அமுதம் பெற்றதும் இந்த மார்கழியில்தான். இந்திரனின் கோபத்தால் பெருமழை பெய்து கோகுல மக்கள் இன்னல் அடைந்த போது கண்ணன் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை பாதுகாத்ததும் இந்த மார்கழியில்தான். இவையெல்லாம் போதாதென்று இன்னொரு சிறப்பும் மார்கழிக்குண்டு. ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் ஒவ்வொரு பெயரையும் சொல்லி அழைக்கிறோம். அந்த வகையில் மார்கழிக்கான பெயர் கேசவன். கண்ணனின் நாமாவளியில் உன்னதமான சிறப்பினை கொண்ட பெயர் கேசவன். அழகிய கூந்தலை கொண்டவர் என்பதாலும் கேசி என்ற அசுரனை கொன்றதாலும் கிருஷ்ணர் கேசவன் என போற்றப்படுகிறார். ஆன்மீகத்தை வலியுறுத்தும் இந்த ஆனந்த மார்கழியில் வாயிலார் நாயனார்
மானர கஞ்சார நாயனார், சாக்கிய நாயனார், சடைய நாயனார், இயற்பகை நாயனார் என நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தொண்டரடி பொடியாழ்வார் தோன்றி பெருமை கொண்ட மாதம் இது. ரமண மகரிஷி, பாம்பன் சுவாமிகள், அன்னை சாரதா தேவியார் போன்ற ஞானிகளும் தோன்றிய மாதமும் இதுவே. அற்புதமான மார்கழி மாதத்தில் ஆண்டவனை மனமாற துதித்து மகிழ்ச்சியான வாழ்வினை நாம் மேற்கொள்வோம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சிவா மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.